தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருட வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 10 கோடி பேர். நீங்க சொல்ற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதனால் ஆனால் பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த ஷூட் அட் சைட் மாதிரி தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு நேரடியான மரண தண்டனை. இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது உடனே ஐயோ மனித உரிமையிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அது எப்படி நீ சொல்லலாம்? அவர் பெரிய ரவுடியாச்சே, அவருக்கு நீ பிரியாணினா போட்டு ஜெயில வச்சிருக்கணும் அப்படித்தானே பேசுறாங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டவனை உடனே சுடணும்னு தோணும் இல்லையா? லாக்அப் டெத். அதேதான் சில போலீஸ்காரர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களை சஸ்பெண்டே பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணி நான் குற்றமற்றவன் ப்ரூவ் பண்ண பிறகு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். நமக்கு உலகத்துல இருக்கிற அதே சட்டங்கள் தான் நமக்கும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தண்டனை மாறுபடுகிறது. தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும், எந்த அரசா இருந்தாலும் சரி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போனோம்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனா கேட்கிறேன். கட்சி கிச்சியெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்னும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாம நான் பேசல. எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு, அவரு 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்க கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்ல சார் நான் போய் சோப் வாங்கிட்டு, என்ன சோப் வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்றேன். அதுதான் காரணம். என்னன்னு சொல்ல இல்லையா? வாட்ச்மேனை கூட்டு போ. நாம வந்து நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டுல 1500 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. இது இந்திய அளவிலேயே. இந்திய அளவில் மிக அதிகமான பாலியல் குற்றங்கள் எங்க நடக்குது தெரியுமா? பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தான். உங்களுக்கு வேணும்னா பாஜகவை ஆதரித்து பேசும் பாண்டே அவர்களே சொன்ன கருத்தை நீங்க எடுத்து போட்டுக்கலாம். நான் சொன்னதா விட்டுருங்க. நான் தான் பாஜகல இருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா 3 கட்சியில இருந்து என்ன வெளில அனுப்பிச்சாங்க. ஒரு கட்சியில நானே வெளில வந்த மாதிரி இருக்கட்டும்னு வந்துட்டேன். இப்பதான் கருநாகராஜன் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது பாஜக என்பதோ தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் ஆட்சி செய்யும் யாருமே தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செய்ய முடியாது. அவர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவருக்கு மேல இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இங்க நடக்காது. இது திராவிட மண். நீங்க சொல்லலாமான்னு கேட்டா, இது திராவிட மண்ல பிறந்தவன் திராவிடன் தான். தமிழ்நாட்டுல பிறந்தவன் தமிழன், இந்தியால பிறந்தவன் இந்தியன். அதுல போய் நீ கிறிஸ்டியனா, நீ முஸ்லீமான்னு கேட்கறது எப்படி? தப்பு தானே? ஏன் இன்னைக்கு சிறுபான்மையிற்கு நம்பிக்கை வரல? தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு போறாரு விஜய். ஆனா பாண்டிச்சேரியில ஒரு முஸ்லீமுக்கு கூட அவர் ஓட்டு கொடுக்கலையே. அப்புறம் அவர் என்ன சிறுபான்மை இருக்கு அவரு சாதகமா பேசுவாரு? அதுக்காக சொல்றேன், யாராக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டே வந்தா அதிமுகவுக்கு போடக்கூடாது, பாஜகவுக்கு போடக்கூடாது, பாமகவுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. விஜய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர், அதுக்கு ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவது நமக்கு சிறந்தது, தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. நன்றி, வணக்கம்.